கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுமரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கு பேர் வந்து கழுவளம். கழுவளம்னா கழுகு வந்து இங்கே இருக்கிற ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து ஃபேமஸான கோயில். அந்த நாளையில் மலைப்பகுதி இங்கே கழுவராய் மலை பக்கத்தில் இருந்து வந்து கழுகு வந்து இந்த எண்ணெய் கிணத்துல காலையில் அந்த எண்ணெயை தொட்டு எடுத்துகிட்டு போகும். அதனால் இங்கே கழுவளம்னு அந்த நாளில் ஊர் வந்தது. இங்கே மயான கோயில் தாங்க ஃபேமஸ். வருஷத்துக்கு கூட கிட்டத்தட்ட 7 நாள் திருவிழா நடக்கும். சிவராத்திரி வந்து ஃபர்ஸ்ட் நாள் திருவிழா, அடுத்த நாள் வந்து பயண கோயில் நடக்கும். 7 நாள் வந்து தேரும் மயான கோயிலும் ஒன்றா நடக்கும். இங்கே மேல்மலையனூரில் எப்படி அந்த ஐதீகத்தோட அந்த சாமியை கும்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்த அங்காளம்மன் கோயில்லையும் அந்த ஐதீகத்தோட இங்கே சாமி கும்பிடுவாங்க. கழுமரன்ற கிராமத்தில் இது வந்து வெத்தலை விவசாயம் பண்ணுறோம். அதிகமாக வெத்தலை தான் தோட்டணும். அதிகமாக எங்களுக்கு ஆறு தான் முக்கியமான ஒரு ஃபேமஸ்ஸு. கோயில் திருவிழா, இந்த மயான கொள்ளை, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நித்யானந்தா பிறந்த ஊரும் இதுதான் சொல்ல வராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் திருவிழா நடக்கும். பெரிய திருவிழா அது. சுத்தோட்ட விளந்த சொரைப்பட்டு இவங்களாம் சேர்ந்த ஒரு திருவிழா நடத்துவாங்க. 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலும் இங்கே தான் ஃபேமஸாக இருக்குது. தமிழ்நாட்டிலே 2வது இடத்துல சூரியனுக்கு எதிர்க்க 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் சிலை இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டிலே. வெத்தலை தோட்டம் தான் ரொம்ப 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 முக்கியமானது எங்கள் ஊருக்கு. அந்த நாளைய விஜயநகர பேரரசு ஆண்ட பாளையங்காரர்கள் வந்து இங்கே பாளையம்ன்ற ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. வருங்காலம்ல அது பல ஆட்சிகளுடைய இதில் அழிஞ்சிடுச்சு. பல கல்வெட்டுகள் இருந்ததாகவும் இன்னைக்கும் தங்கக்காசுகள் வந்து எடுக்கப்பட்டு அது நிறைய வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு.